சிரிப்பவர்கள் மிருக ஜாதி. நீ மோனி நீ வந்து வடிவேல் காமெடி பார்க்க மாட்டியா? நான் பார்க்க மாட்டேனே காமெடி. சாங்ஸ் அதிகமாக கேட்பேன். நமக்கு படம் அதே மாதிரி படம் ஏதாச்சும் பார்ப்பேன். ஷார்ட் ஃபிலிம்ஸ் மோஸ்ட்லி ஷார்ட்ஸ் ஃபிலிம் பார்ப்பேன் அதிகமாக. யார் லைவ்ல இருக்கீங்க? சேட் பண்ணுங்க. 3 பேர் இருக்கீங்க. ஆனால் உள்ளே வந்து ஒரே சேட்டிங் தான் வருது. அந்த 2 திருட்டு பசங்க யாருன்னு தெரில. சைலண்ட் வாட்சில் இருக்கிறது ஏன் தான் அப்படி பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரில. அப்படி சைலண்ட் வாட்ச் பண்ணி என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்து நீங்களாம் என்ன பண்ண போகிறீங்க? நான் கேட்குறேன் தெரியாம தான். லைவுக்கு வந்தோமா சேட்டை பண்ணணும், மெசேஜ் போடணும். அப்படி இல்லையா லைவ் பக்கமே வரக்கூடாது. தேவையில்லாமல் வர்றது, சைலண்ட் வாட்ச் பண்ணுறது எதுக்கு இதெல்லாம்? யமன் பக்தன் அபி வாங்க. ஹாய் ஹாய் வாங்க, வணக்கம், வெல்கம் டு மை சேனல். சாப்பிட்டீங்களா? அப்புறம் மோனி சொல்ல மறந்துட்டேன், சிவானி டான்ஸு சூப்பராக ஆடிச்சு. சிவானி தானே? ஆடிச்சு நான் நல்லா தான் ஆடிச்சு. நானும் சிரிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் என்ன ஒன்று, நான் அவங்க காலையில் ஸ்கூல் கிளம்பும் போது எனக்கு ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. நம்ம ஸ்கூல் படிக்கும்போது நானுமே வந்து ஒரு வருஷம் தவறாமல் எல்லா ஆனுவல் ஃபங்க்ஷன்லுமே சேர்ந்துப்பேன் டான்ஸிங் ப்ரோக்ராமில். எனக்கு அந்த ஃபீல் தான் எனக்கு உண்டு. அவங்க ஸ்கூல் கிளம்போதே எனக்கு அப்படியே ஒரு மாதிரி அந்த ஒரு உணர்ச்சி வசமாக இருந்தது. உடம்பெல்லாம் வந்து அழுகுற மாதிரி ஆயிடுச்சு. அந்த ஃபீலுக்கு வந்துட்டேன். அப்புறமா ஈவினிங் ஸ்கூலுக்கு ஃபங்க்ஷன்லாம் போயிட்டு உட்காந்துட்டு நல்லா அமைதியாக தான் இருந்துச்சு. அந்த ப்ரோக்ராம்லாம் ஸ்டார்ட் பண்ணுற வரைக்கும் ஓகே. வந்து சீஃப் கெஸ்ட்லாம் வந்தாங்க, பேசினாங்க, எல்லாம் இது பண்ணாங்க. அது வரைக்கும் ஓகேவாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு டான்ஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க, ஒரு மாதிரியாக ஆயிடுச்சு. நம்ம ஸ்கூல் படிக்கும் போதும் நம்ம இப்படி தானே இருந்தோம், நம்ம அப்பா அம்மா வந்து நம்ம வீட்டில் இருக்கிற பேரண்ட்ஸ்லாம் வந்து இப்படி தானே நம்மளை வந்து பார்த்துருப்பாங்க அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ஃபீலுக்குள்ளே வந்துருச்சு மைண்ட் செட்டு. ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, அழ வர மாதிரி இருந்தது. கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு உட்காந்துட்டு இருந்தேன். அதனால மோஸ்ட்லி பசங்க வீடியோ வரைக்கும் எடுத்து எடிட் பண்ணி போட்டு விட்டுட்டேன். நம்ம வேண்டாம், நம்ம வீடியோலாம் எதுவும் வேண்டாம். மைண்ட் செட்டுமே வேறு நேற்று சரியில்லை. நேற்று சில பல கஷ்டங்கள், அதனால் வந்து வேண்டாம் இந்த வீடியோவும் அப்படி சொல்லிட்டு தான் போடல. பசங்க வீடியோ வரைக்கும் போட்டுட்டு கம்மன்னு விட்டுட்டேன் நேற்று. ஆனால் நல்லா இருந்ததுங்க போய் பார்க்கும்போது. நம்ம ஸ்கூல் படிக்கும்போது இருந்த ஃபீல் இப்போ வந்துச்சு. நம்மளாம் இப்படி தானே இருந்திருப்போம் ஒரு காலத்தில் அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அங்கே. நிஜமாகவே அதெல்லாம் ஒரு என்ஜாய்மெண்ட்டுங்க. ஸ்கூல் லைஃப் மாதிரிலாம் என்றைக்குமே வந்து எப்போவுமே அந்த மாதிரி ஒரு லைஃப் வந்து திரும்பவே வரவே வராது யாருக்குமே. ஆனால் அது ஸ்கூல் லைஃப் வந்து கடைசி வரைக்கும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த லைஃபே வேறு லெவல் தான். வீடியோ எல்லாம் பார்த்தேன். ஆனால் ஒரு வீடியோவுக்கு கூட கமெண்ட் வரல மாரிமுத்து. கமெண்ட் வரல, லைக் வரல. வீடியோவை பார்த்தேன்னு மட்டும் சொல்கிறீங்க, ஆனால் எனக்கு ஒரு வீடியோவுக்கு கூட உங்கள் கமெண்ட் வரல. இன்றைக்கி மோஸ்ட்லி கிட்டத்தட்ட ஒரு 10 வீடியோவுக்கு அப்லோட் பண்ணியிருப்பேன் நான். இல்லைப்பா, 10 வீடியோவுக்கு 10 வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். லாங் வீடியோ 2 அப்லோட் பண்ணியிருப்பேன். ஷார்ட்ஸ் வந்து ஒரு 7-8 வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். ஆனால் நீங்கள் ஒரு வீடியோவுக்கு கூட வந்து கமெண்ட்டே போடல மாரிமுத்து. ஆனால் பார்த்தீங்களா, வீடியோவை மட்டும் நான் பார்த்தேன், எல்லாமே சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்கிறீங்க. யுவராணி ஹாய். யுவராணி எந்த யுவராணின்னு தெரியலையே. இவளா? என்ன பண்ணுற? சும்மா தான் இருக்கேன், லைவில் பேசிக்கிட்டு இருக்கேன். நீ என்ன பண்ணுற? இந்த யுவராணியாக தான் இருக்கும். பாப்பா என்ன பண்ணுறா? எப்படி இருக்க? ஃபோன் இல்லை, மெசேஜ் இல்லை. வெல்கம் டு மை சேனல். ஃபஸ்ட் டைம் நம்ம லைவ் பார்க்குறோம்.